வங்கியியல் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொருளாதார புத்தகத்தில் வந்து இருக்குது. பேஜ் நம்பர் வந்து 111. பார்ட் 1 வீடியோவில் நம்ம வந்து ஒரு 55 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 53 கொஷின் வந்து இருக்குது. அந்த 53 கொஷின் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 56வது கொஷின், மாநில அளவில் தொழில் நிதிக்கான அமைப்புகள். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம். மாநில அளவில் தொழில் நிதிக்கான அமைப்புகள் வந்து மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம். 57வது கொஷின், இந்திய தொழில் நிதி கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1948 ஜூலை 1. இந்திய தொழில் நிதி கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 ஜூலை 1. 58 பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பாருங்கள், IFCI அதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ICICI பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. IDBI பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. SFC பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்சியல் கார்ப்பரேஷன். சிட்கோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஸோ இதனுடைய விரிவாக்கம் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ICICI பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. SFC பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்சியல் கார்ப்பரேஷன். சிட்கோ வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். 59 பொறுத்துக. 58வது கொஷினில் நம்ம வந்து ஆங்கில விரிவாக்கம் வந்து பார்த்துருந்தோம். இதனுடைய தமிழ் விரிவாக்கம் வந்து பாருங்கள். IFCIனா இந்திய தொழில் நிதி கழகம். ICICIனா இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம். IDBI பார்த்திங்கன்னா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. SFCனா மாநில நிதி கழகங்கள். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. IFCIனா இந்திய தொழில் நிதி கழகம். ICICI வந்து இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம். IDBI வந்து இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. SFC பார்த்திங்கன்னா மாநில நிதி கழகங்கள். 60வது கொஷின், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1955 ஜனவரி 5. இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ICICI தான் வந்து அதனுடைய தமிழ் தான் இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம். இது ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1955 ஜனவரி 5. 61வது கொஷின், டேஸ் முதல் ICICI வங்கி தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்தே பெறுகிறது. ஆன்சர் வந்து 1973. 1973 முதல் ICICI வங்கி தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்தே பெறுகிறது. 62 இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி டேஸ் வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1976 பிப்ரவரி 15 வரை. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி 1976 பிப்ரவரி 15 வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது. ஸோ இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி தான் IDBI பேங்க். 63வது கொஷின், டேஸ் முதல் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1976 பிப்ரவரி 16. 1976 பிப்ரவரி 16 முதல் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. 64வது கொஷின், ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மார்ச் 1982. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு மார்ச் 1982. 65 மாநில தொழில் நிதி கழக சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1951. மாநில தொழில் நிதி கழக சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1951. 66 அதிகபட்சமாக ஒரு தொழில் நிறுவனத்திற்கு டேஸ் லட்சம் நிதியாக வழங்கப்படுகிறது. ஆன்சர் வந்து 60 லட்சம்.
அதிகபட்சமாக ஒரு தொழில் நிறுவனத்திற்கு 60 லட்சம் நிதியாக வழங்கப்படுகிறது. 67வது கொஷின், பேரின பொருளியல் கொள்கைகள். ஆன்சர் அனைத்தும் சரி. பணவீக்கம், நுகர்ச்சி, வளர்ச்சி மற்றும் நீர்மைத்தன்மை. பேரின பொருளியல் கொள்கைகள் பணவீக்கம், நுகர்ச்சி, வளர்ச்சி மற்றும் நீர்மைத்தன்மை. 68வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையே பாருங்கள். 1976ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற மில்டன் பிரைட்மேனால் முன்னெடுத்து செல்லப்பட்ட பணவியல் கொள்கையாகும். ஆப்ஷன் பி பாருங்கள். 1929இல் துவங்கி 1930களில் நிலவிய உலக பெருமந்தத்துக்கு காரணம் அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடிகள்தான் என்பதனை தனது நூலான அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 to 1960 என்ற நூலில் மிக தைரியமாக தெரிவித்திருந்தார். யார் அப்படின்னா மில்டன் பிரைட்மேன். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பண கொள்கையின் 2 நிலைகள். மலிவு பண கொள்கை 1, அருமை பண கொள்கை 1. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. பண கொள்கையின் 2 நிலைகள் மலிவு பண கொள்கை, அருமை பண கொள்கை. 70வது கொஷின், பணவீக்கம் அல்லது மலிவு பண கொள்கை. பணவீக்கத்தின் போது பார்த்தீங்கன்னா கடன் பெறுதல் எளிது, நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள், மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. பணவீக்கத்தின் போது பார்த்திங்கன்னா கடன் பெறுதல் எளிது, நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள், மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். 71 மந்த நிலை அதாவது பண வாட்டம் அல்லது அருமை பண கொள்கை. மந்த நிலை அல்லது அருமை பண கொள்கை அதாவது பண வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் பெறுதல் கடினம், நுகர்வோர் குறைவாக நுகர்வர், வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும், வேலையின்மை அதிகரிக்கும், உற்பத்தி குறையும். ஆன்சர் அனைத்தும் சரி. மந்த நிலை அல்லது அருமை பண கொள்கை அல்லது பண வாட்டம். பண வாட்டத்தின் போது கடன் பெறுதல் கடினம், நுகர்வோர் குறைவாக நுகர்வர், வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும், வேலையின்மை அதிகரிக்கும், உற்பத்தி குறையும். 72 பணவியல் கொள்கையின் குறிப்பிடப்பட்ட குறிக்கோள்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. பணத்தின் நடுநிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, விலையை நிலைப்படுத்துதல், முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, செலுத்து சமநிலையில் சமநிலையை பேணுதல். இது எல்லாமே பணவியல் கொள்கையின் குறிப்பிடப்பட்ட குறிக்கோள்கள். 73வது கொஷின், பணத்தின் நடுநிலை பற்றி விவரித்த முக்கிய பொருளியல் நிபுணர்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. விக்ஸ்டேட், ஓஎக், ராபர்ட்சன். பணத்தின் நடுநிலை பற்றி விவரித்த முக்கிய பொருளியல் நிபுணர்கள் விக்ஸ்டேட், ஓஎக், ராபர்ட்சன். 74 பொருளியலாளர்கள் டேஸ் டேஸ் போன்றவர்கள் விலை நிலைத்தன்மை ஏற்படுத்துவது பணவியல் கொள்கையின் முக்கிய நோக்கமாகும் என்கின்றனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காசல், கின்ஸ். பொருளியலாளர்கள் காசல், கின்ஸ் போன்றவர்கள் விலை நிலைத்தன்மை ஏற்படுத்துவது பணவியல் கொள்கையின் முக்கிய நோக்கமாகும் என்கின்றனர். 75 டேஸில் வெளியிடப்பட்ட வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற கின்ஸின் நூல் முழு வேலைவாய்ப்பு என்ற பணவியல் கோட்பாட்டின் குறிக்கோளை முன்னிலைப்படுத்தியது. ஆன்சர் 1936. 1936இல் வெளியிடப்பட்ட வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற கின்ஸின் நூல் முழு வேலைவாய்ப்பு என்ற பணவியல் கோட்பாட்டின் குறிக்கோளை முன்னிலைப்படுத்தியது. 76வது கொஷின், மின்னணு வங்கியானது டேஸ் அல்லது டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இரண்டும் சரி. நிகழ்நிலை வங்கி முறை அல்லது இணைய வங்கி முறை
ஆன்லைன் பேங்கிங் அல்லது இன்டர்நெட் பேங்கிங். மின்னணு வங்கியானது நிகழ்நிலை வங்கி முறை அல்லது இணைய வங்கி முறை என்றும் அழைக்கப்படுகிறது. 77வது கொஷின், பரிவர்த்தனைக்காக காத்திருக்கும் நேரம் ஏதும் இல்லாமல் நிகழ்நேரத்திலேயே கணக்கீடு ஏதுமின்றி நடைபெறுவது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆர்டிஜிஎஸ், அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ். பரிவர்த்தனைக்காக காத்திருக்கும் நேரம் ஏதும் இல்லாமல் நிகழ்நேரத்திலேயே கணக்கீடு ஏதுமின்றி நடைபெறுவது ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ். 78, அரை மணிக்கு ஒரு முறையான தொகுப்பாக பண பரிவர்த்தனையை மேற்கொள்வது. ஆன்சர் வந்து நெஃப்ட், என்இஎஃப்டி, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அரை மணிக்கு ஒரு முறையான தொகுப்பாக பண பரிவர்த்தனையை மேற்கொள்வது வந்து என்இஎஃப்டி, நெஃப்ட், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். 79, நெஃப்ட் மொத்தம் டேஷ் தொகுப்புகளாக பண பரிவர்த்தனை நடைபெறுகிறது. ஆன்சர் வந்து 23 தொகுப்புகளாக. என்இஎஃப்டி நெஃப்ட் மொத்தம் 23 தொகுப்புகளாக பண பரிவர்த்தனை நடைபெறுகிறது. இந்த டைம் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து இரவு 7 மணி வரை. ஸோ 6:30 மணி அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க, 8 மணி டு 7 மணி வரை. 80வது கொஷின், தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது ஏடிஎம். ஆன்சர் வந்து 1967. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை 1967ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 81வது கொஷின், பேடிஎம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 2015 ஆகஸ்ட். பேடிஎம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 ஆகஸ்ட். 82 பொறுத்துக. பேடிஎம்மின் பங்குகள், பேடிஎம்மோட மொத்தம் 100% பங்குகள் வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். விஜய் சர்மா கேல்கர் வந்து 51% பங்குகள், 197 கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் 39% பங்குகள், 197 கம்யூனிகேஷன் துணை நிறுவனத்தின் 10% பங்குகள். ஸோ பேடிஎம்மோட 100% பங்குகளில் விஜய் சர்மா கேல்கர் மட்டும் 51% பங்குகள் வந்து வச்சுருக்காரு. 197 கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் 39% பங்குகள், 197 கம்யூனிகேஷன் துணை நிறுவனத்தின் 10% பங்குகள். 83, 2018-19 ஆண்டுகளில் டேஷ் கோடி மத்திய அரசு வங்கிகளுக்கு செலுத்தியுள்ளது. ஆன்சர் வந்து 68,000 கோடி. 2018-19 ஆண்டுகளில் 68,000 கோடி மத்திய அரசு வங்கிகளுக்கு செலுத்தியுள்ளது. இதே கொஷின் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2018-19 ஆண்டுகளில் வங்கிகள் 68,000 கோடி மத்திய அரசுக்கு செலுத்தியுள்ளது அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வந்து இருக்குது. ஸோ 2 இடத்துல இருக்குது, புக்கில் பார்த்துக்கோங்க. 84, மகிழா வங்கி பாரத் ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டு டேஷ் முதல் செயல்பட தொடங்கியது. ஆன்சர் வந்து ஏப்ரல் 1, 2017. மகிழா வங்கி பாரத் ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டு ஏப்ரல் 1, 2017 முதல் செயல்பட தொடங்கியது. 85, பாரத் ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்ட வங்கிகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பைக்னர் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் வங்கி, திருவாங்கூர் ஸ்டேட் வங்கி, அது இல்லாமல் மகிழா ஸ்டேட் வங்கி. பாரத் ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்ட வங்கிகள் பார்த்திங்கன்னா பைக்னர் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் வங்கி, திருவாங்கூர் ஸ்டேட் வங்கி. 86, பொறுத்துக. பாரத் ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வந்து 37 கோடி. கிளைகளின் எண்ணிக்கை வந்து 24,000. ஏடிஎம் இயந்திரங்களின் எண்ணிக்கை வந்து 60,000. பாரத் ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வந்து 37 கோடி. கிளைகளின் எண்ணிக்கை 24,000. ஏடிஎம் இயந்திரங்களின் எண்ணிக்கை வந்து 60,000. 87, இந்தியாவில் டேசாம் ஆண்டு நவம்பர் 8 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரூ. 500 மற்றும் 1000 ரூபாய் மதிப்பிலான காகித பணம் மதிப்பு நீக்கப்பட்டது என்று அறிவித்தார். ஆன்சர் வந்து 2016.
இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8இல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரூ. 500 மற்றும் ரூபாய் 1000 மதிப்பிலான காகித பண மதிப்பு நீக்கப்பட்டது என்று அறிவித்தார். 88. பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள்: கருப்பு பணத்தினை ஒழிப்பது, லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது, கள்ளப்பணத்தினை தடுப்பது. ஆன்சர் அனைத்தும் சரி. 89. ஒரு வங்கி என்பது. ஆன்சர் நிதி நிறுவனம். ஒரு வங்கி என்பது நிதி நிறுவனம். 90வது கொஷின். ஒரு வணிக வங்கி செய்யும் சேவை: வைப்புகளை ஏற்றுக்கொள்வது, கடன் வழங்குவது. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபி. ஏ மற்றும் பி சரி. ஒரு வணிக வங்கி செய்யும் சேவை வைப்புகளை ஏற்றுக்கொள்வது, கடன் வழங்குவது. 91வது கொஷின். வணிக வங்கிகளின் பணிகள் இரு பெரும் பிரிவு. ஆன்சர் மேற்சொன்ன அனைத்தும். முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், மற்ற பணிகள். வணிக வங்கிகளின் பணிகள் இரு பெரும் பிரிவு. முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், மற்ற பணிகள். 92. வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கடன், பணம் மற்றும் முன்பணம். வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது? கடன், பணம் மற்றும் முன்பணம். 93. கடன் உருவாக்கம் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடன் மற்றும் முன்பண பெருக்கம். கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் கடன் மற்றும் முன்பண பெருக்கம். 94. வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் டேஸ் வைத்திருப்பதில்லை. ஆன்சர் வங்கி உரிமம். வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் வங்கி உரிமம் வைத்திருப்பதில்லை. 95. மைய வங்கி நாட்டின் டேஸ் அதிகார அமைப்பு. ஆன்சர் பணவியல். மைய வங்கி நாட்டின் பணவியல் அதிகார அமைப்பு. 96. வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது. ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி. 97. கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது. ஆன்சர் மைய வங்கி. கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது மைய வங்கி. 98. வங்கி விகிதம் என்பது. முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது. வங்கி விகிதம் என்பது முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது. 99. ரெப்போ விகிதம் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். 100வது கொஷின். நெறிமுறை தூண்டல் என்பது. தூண்டுதல் நடவடிக்கை. நெறிமுறை தூண்டுதல் என்பது தூண்டுதல் நடவடிக்கை. 101வது கொஷின். விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்டது. ஆன்சர் ஜூலை 1, 1963. விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்டது ஜூலை 1, 1963. 102. நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் ஜூலை 1982. நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஜூலை 1982. 103வது கொஷின். ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது. ஆன்சர் மார்ச் 1982. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு மார்ச் 1982. 104. மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? ஆன்சர் இந்திய அரசு. மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? ஆன்சர் இந்திய அரசு.
இந்திய அரசு சட்டத்தின் கீழ் தான் இந்த மாநில நிதி கழகம் வந்து துவங்கப்பட்டது. 105 பணவியல் கொள்கையை வடிவமைப்பது. ஆன்சர் வந்து மைய வங்கி. பணவியல் கொள்கையை வடிவமைப்பது வந்து மைய வங்கி. 106 நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து இணைய வங்கி. நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணைய வங்கி. 107வது கொஷின், ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் வந்து தானியங்கி பண வழங்கும் இயந்திரம். ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் வந்து தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். 108வது கொஷின், கடைசி கொஷின், 2016 பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 500 மற்றும் 1000. 2016 பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து ரூ 500 மற்றும் ரூ 1000. ஸோ டோட்டலாக இந்த லெசன்லேருந்து 108 கொஷின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த லெசனை வந்து புக்கில் படிச்சுட்டு வீடியோ பாருங்கள். மேக்ஸிமம் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டோம். தேங்க்யூ.